ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒன்றையும் வழிநடத்துவாராக. எங்களுடன் இந்த ஊழியர் சௌரி மேரி ராஜேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் தேவ ஊழியர்க்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்போம். பிரைசலோட்டம்மா. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ். ஆமென், ஆமென். கோட் பிளஸ் ஐயா. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சந்ததிகளையும் கையிட்டு சேர காரியங்கள் கையின் பிரியாசத்தில் எல்லாவற்றிலும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நல்லது நேர்களே, நான் இந்த நேரத்திலும் லண்டன் தேசத்தில் இருந்து இணைந்திருக்கிறது. என் பெயர் மேரி. இப்போதும் உங்களோட பின்னேற டைமாக இருக்கிறபடினால இப்போ 4 மணி. கர்த்தர் எங்களை எல்லாம் சேர்த்திருக்கிறார். இந்த அருமையான நேரத்தில் துதிக்கவும் ஜெபிக்கவும் அவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய பிரசனத்தை நாங்கள் உணரவும் அநேக கட்டுக்கள் அறுக்கவும் தேசங்களில் சமாதானம் உண்டாகவும் நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். கருத்துடைய சமூகத்தில் கர்த்தர் எங்களை வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே மத்துதிக்கிறோமே, சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆரம்ப அற்பமாக இருந்தாலும் முடிவை சம்பூர்ணப்படுத்தி தருகிற தேவனாக இருக்கிறபடி நாளே ஆண்டவரே, இது ஆரம்பமாக இருக்கிற தேவனுடைய மகிமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆண்டவரே நாம மகிமைப்படும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பாசங்க வானொலி முழுவதும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஜெஸ்லியா குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன். வாகனங்கள் அந்த ஆண்டவரே வானொலியை செய்கிற ஒவ்வொரு உபகரணங்களையும் இரத்த கொட்டைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. ஊழியம் செய்துட்டு போன ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஊழியம் செய்ய வரப்போற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, வானொலியில் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளையோட குடும்பங்களையும் பேர் பேராக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். குறைவெல்லாம் ஆண்டவரே, நிறைவான ஆவியானவர் வருகிற போது எல்லாம் ஆண்டவரை ஓடி செல்லுமே ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அதே போல என்னும் ஆண்டவரே இந்த ஆண்டவர் இந்த வானொலியில் ஊழியங்களை செய்ய கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கெல்லாம் ஆண்டவர் இருக்கிற ஊழியக்காரை கொண்டு வந்து இன்னும் வலிமையாக எடுத்து ஆண்டவர் இந்த வானொலியை ஆண்டவர் உலகம் முழுவதும் செல்லுகிற ஒரு வானொலியாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன். மந்தையை பெறுகிறது போல மனுஷரை பெருக பண்ணுவேன் என்றீரே, அந்த வார்த்தையின்படி ஆண்டவரை மனுஷரை பெருக பண்ணுங்க, ஊழியக்காரை பெருக பண்ணுங்க. கர்த்தர் இரக்கமும் கிருபையும் மகாபலனுமாக இருந்து ஆண்டவரே இந்த வானொலி கிரியை செய்யணும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து சுபைக்கிறேன். ஆண்டவரே, இரக்கத்தின் ஆவியானவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருஷம் முடிகிறதுக்கு இடையில ஆண்டவரே ஒரு ஆத்துமாவை மறுபடை பண்ணுகிற இந்த வானொலியா வைக்க முன்மடி சொல்லி ஒப்பு கொடுத்து வைக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் வரணும், அநேக சிறு பிள்ளைகள் ஆண்டவரே நிகழ்ச்சி நடக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் இதுக்கான மனுஷரை கொண்டு வரும்படியாக இதுக்கான காரியங்களை வாக்கிய செய்யும்படியாக ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்த தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை குடும்பங்களையும் கூட ஆண்டவரே கல்வார் ரத்தத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஜெஸ்டியா குடும்பங்கள் எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவாவியானவர ஆண்டவரே, நீங்க ஊழியம் செய்யணும் சொல்லும்படிய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தரங்களுக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாக உம்மை துதிக்கிறோம். ஜெபிக்கிறேன், ஜெபங்கேட்டு நிற்கிறேன் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நேரம் ஆராதனைக்குள்ளா கடந்து செல்ல கர்த்தரங்களை நடத்துவாராக. பரிசுத்த ஆவியானவரே மத்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். செங்கடலை பிளந்தவரே, இருக்க உடைத்தவரே, அப்பா ஆண்டவரே, ஜோர்தானை கடக்க செய்தவரே மத்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. கடல் மீது நடந்தவரே அப்பா, அற்புதங்களை செய்கிறவரே, வரைக்கணக்கான பணத்தை ஆண்டவரே மீனின் வயிற்றில் வர செய்கிறவரே மத்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவர், 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 நல்லவர். ஆவியானவரே மத்துதிக்கிறோம், பரிசுத்தரே மத்துதிக்கிறோம், பரமுகியவனே மத்துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு அருமையான தேவனே மத்துதிக்கிறோம். ஆண்டவரே சர்வ வல்லவரே, எல்சடாய், எல்சடாய், எல்சடாய் மத்துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், மத்துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறவரே, சமாதான பிரபுவே, ஆண்டவரே மகிமையா எங்களோட நடத்துகிறவரே, மகிமையான காரியங்களை செய்கிறவரே மத்துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அக்கடி சமமா இரவெல்லாம் காத்தவரே, இப்போது எங்களோட மிக சமமா இருக்கிறவரே, வந்தவரே, எங்களோட பேசி எங்களை நடத்துகிறவரே, மிக சமமா இருந்தப்பா மத்துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கிருபையானவர், கிருபையானவர், கிருபையானவர் ஐயா,
கிருபை மேல் கிருபை தருகிறவரே, கிருபையின்படி ரட்சித்தவரே, அப்பா காரணியத்தின்படி இழுத்து கொண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கிருபை இல்ல, எங்களுடைய பலம் இல்ல, பராக்கிரமம் இல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகுமென்று உம்முடைய ஆவியினாலே எங்களை வழி நடத்தினவரே அப்பா. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், உம்முடைய கிருபையால் நிலை நிற்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி, நன்றி அப்பா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவர். தேவர்களுக்குள்ளே ஆண்டவரே ஒருவர் உம்மை போல ஒரு நிகர் இல்லாதவர்களே, கிரியையில் ஒப்பு இல்லாதவரே, ஒப்புமில்லாதவரே ஒருவரும் இல்லையே. ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லாதபடி என் தேவன் ஒருவரே ஆண்டவரே பெரியவராய் இருக்கிறவரே அப்பா. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அக்கிரமத்தை வருத்து மீறுதலை எல்லாம் மன்னிக்கிறவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே தேவைகளை அறிந்தவரே, எங்கள் விண்ணப்பங்களை கேட்பவரே அப்பா. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் பெரியவர், பெரியவர். உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே. இரக்கத்தின் ஆவியானவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இரக்கத்தின் ஆவியானவரே, இரக்கத்தின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, மகத்துவமான ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. நேர் பரிசுத்தர், நேர் பரிசுத்தர், நேர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவராக இருக்கிறவரே துதிக்கிறோம். இரக்கத்தின் ஆவியானவரே துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹalleluya. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவியானவரே, கிருபை ஆனவரே, மகிமையானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். டடியப்பா மட்டும் காத்த நல்ல வினேசரே, இனிமேலும் காத்து கொண்டு இருக்கிறவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமான மகிமையின் ராஜாவே, மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இரக்கத்தின் ஆவியானவரே. ஹalleluya. எல் சேடாய், எல் சேடாய், எல் சர்வ வல்ல தேவனே, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். எல் சேடாய், எல் சேடாய், சர்வ வல்ல தெய்வமே, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்ல, உம்மாலாகாதது எதுவுமில்ல. எல் சேடாய், எல் சேடாய், சர்வ வல்ல தெய்வமே, வாழ்த்துகிறேன், வணங்குகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். யெகோவா நீசியே, வெற்றி தந்த தெய்வமே, யெகோவா நீசியே, வெற்றி தந்த தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே, யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம்.
ஆண்டவரே, எல்ரோகி, எல்ரோகி, என்னை கண்ட தெய்வமே. எல்ரோகி, எல்ரோகி, என்னை கண்ட தெய்வமே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல்சடாய், எல்சடாய், சர்வ வல்ல தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்ல, உம்மாலாகாதது எதுவுமில்ல. எல்சடாய், எல்சடாய், சர்வ வல்ல தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, என் தேவனுடைய ராஜ்யம் வருவதாக. ஹல்லேலூயா. எல்சடாய், எல்சடாய், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆராதனைக்குரியவரே, மகிமைக்கு பாத்திரரே, கனத்துக்கு பாத்திரரே, உங்களோட அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. ஆண்டவரே, உம்மாலே நாங்கள் நிலை நீத்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மாலே நாங்கள் நிலை நீத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீரே பெரியவர், நீரே சர்வ வல்லவர், நீரே எல்லாவற்றையும் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர், இல்லாதவள் இருக்கிறவள் அழைக்கிறதவன் நீர் ஒருவரே. ஆண்டவரே, உமக்குள்ள பரிசுத்தமா இருக்க செய்கிறவரே, உண்மை அறிந்த ஆழங்களை ஆண்டவரை நடக்க செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோமே, சோத்தரேக்கிறோம், உம்மை துதிக்கிறோமே, சோத்தரேக்கிறோம், உம்மை துதிக்கிறோமே, சோத்தரேக்கிறோம். ஆண்டவரே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரையே பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள், அவரே பாதை காட்டுவார், அதிலே நீ நடந்திடு. கர்த்தரையே பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள், அவரே பாதை காட்டுவார், அதிலே நீ நடந்திடு. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, துணிந்து நீயோடு, துதித்து தினம் பாடு. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, துணிந்து நீயோடு, துதித்து தினம் பாடு. எரிச்சலை விட்டுவிடு, பொறாமை கொள்ளாதே, எரிச்சலை விட்டுவிடு, பொறாமை கொள்ளாதே, அன்பு உன் நாடையாகணும், வம்புகள் மறைந்து போகணும். எஸ், எரிச்சல், பொறாமை, கோபங்கள், ஆண்டவரே, குரோதங்கள், வம்புகள், சண்டைகள், மூர்க்கங்கள், இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் எங்களை விட்டு அகன்று போகும்படியாக துதிக்கிறேன். ஆண்டவரே, எல்லாம் அகன்று போவதாக என்று சொல்லி சோத்தரேக்கிறேன். அகன்று போவதாக எங்களை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே. எரிச்சலை விட்டுவிடு, பொறாமை கொள்ளாதே, அன்பு உன் நாடையாகணும், வம்புகள் மறைந்து போகணும். சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, துணிந்து நீயோடு, துதித்து தினம் பாடு. எந்த காரியத்திலே நாங்கள் சோர்ந்து போகாதபடி, தளர்ந்து விட்டு விடாதபடி, துணிந்து நாங்க ஓடுவோமாக, துணிந்து முன் செல்வோமாக. கர்த்தர்களுக்கு முன் சென்று கோணரான் விலை செவியாக்குறவர், தடைகளை உடைக்கிறவரா இருக்கிறார். முன் சென்று முன் சென்றங்களுக்கு தடைகளை உடைக்கிற ஏசப்பாங்களோட இருக்கிற நாங்க பல்லம் கொள்வோம், துணிந்து நிற்போம்.
திடமனதாய் இருப்போம், கலங்காதபடி இருப்போம், திகையாதபடி இருப்போம், சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து ஓடுவோம். அவருடைய சமூகங்களுக்கு முன்பாக செல்லும், அவருடைய பிரசன்னங்களுக்கு முன்னாக கடந்து செல்லும். ஹalleluya. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, துணிந்து நீயோடு, துதித்து தினம் பாடு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நாவு நல்லதையே நாள்தோறும் பேசினால் கர்த்தரின் திரு இருதயம் களி கூறும் முன்னாலே. நாவு நல்லதையே நாள்தோறும் பேசினால் கர்த்தரின் திரு இருதயம் களி கூறுமே என்னாலே. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, துணிந்து நீயோடு, துதித்து தினம் பாடு. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, துணிந்து நீயோடு, துதித்து தினம் பாடு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமா முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. எந்த காரியத்துல நீ நம்பிக்கையாய் இது நடக்கும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறீங்க, நிச்சயமாய் முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஹalleluya, ஹalleluya நன்றி செலுத்துகிறோம் டாடி. எங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. சிலுவையை பற்றி, என் இயேசுவின் நாமத்தை பற்றி, இயேசுவின் வார்த்தையை பற்றி, என் அப்பாவின் அபிஷேகத்தை பற்றி, அப்பாவுடைய வல்லமை, என் ரத்தத்தை குறித்து ஒரு நாளும் எங்களுக்கு நம்பிக்கை வீண் போகாது. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கின்றோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya ஆண்டவரே. ஆவியானவரே மத்துதிக்கிறேன். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றியப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றியப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. இன்றைக்கு எங்களுக்கு எல்லாம் புது ராகம் பிறந்திருக்கு. நாங்க புது வழிகள் திறந்திருக்கு, புதிய அடைக்கப்பட்ட வழிகள் எல்லாம், கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது. புது ஒரு வாழ்க்கை, புது சிருஷ்டி வெளிப்பட்டிருக்கிறார். புது ராகம் பிறந்தது. நன்றியப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோகி நீர்தானையா,
என்னையும் கண்டீரையா. எல்ரோகி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே. உறுதியாய் பற்றி கொண்டேன், உம்மையே நம்பியுள்ளேன். உறுதியாய் பற்றி கொண்டேன், உம்மையே நம்பியுள்ளேன். பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. எங்களோட வாழ்க்கையில் இந்த அனைத்து புயலையும் நாங்க சிலுவைண்டில உதறி போட்டு விட்டோம். இந்த நாளிலுக்கு அனைத்து போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள், போராட்டங்கள், கடன் தொல்லைகள், ஆண்டவரே குடும்பத்தின் பாரங்கள், குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரே பொல்லாத போராட்டத்தின் சண்டைகள், நுகங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் என்றோட இந்த புயல் காற்று முடிந்தது. ஓய்வுக்கு வந்தது இயேசுவின் நாமத்தில். புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் டேடி அப்பா. நன்றி அப்பா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நன்றி ஆண்டவரே. எந்த காரியத்திலும் எங்களை தள்ளாட விடவில்லை ஆண்டவரே. முறிந்த நாணலை முறிக்காதபடி, மங்கேறிற திரையை அணைக்காதபடியும் காத்த தேவன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கர்த்தர் பெரியவர், நல்லவர், இரக்கத்தின் தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாயிருக்க பாவியலை ரட்சிக்க வந்தவர் ஆண்டவரே. அப்பா வைத்தியங்களை தெரிந்து கொண்டே ஞானியல்ல வெக்கப்படுது என்று சொன்னீங்க ஆண்டவரே. மக்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவன் ஐயா, கத்தாதி கத்தரப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோமே, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பெரியவர் பெரியவர் பெரியவர், இரக்கத்தின் ஆவியானவர், இரக்கத்தின் ஆவியானவரே. மத்துதிக்கிறோமே, சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீதிமான்களுடைய வேர்கள் அசையாது என்று சொல்லி இருக்கிறீங்க. நீதிமானை தள்ளாட விடாத தேவன் ஆண்டவரே. நீதிமான் ஆண்டவரே, ஆண்டவரே நீதிமான்கள் கூடாரத்துல ஆண்டவரே எப்போதும் தங்கி தரிக்கிறவரே. நீதிமான் கூடாரத்துல எப்போதும் ஆண்டவரே ஆவியானவரே எப்போதும் உங்களுக்கு ஆண்டவரே கெம்பீர சத்தத்தை கேட்க செய்கிறவரே. மக்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதைக்கிறோம் ஆண்டவரே. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது கார்ணியத்தால் குனிந்து தூக்கினீரே. உமது காரியத்தால் குனிந்து தூக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய்,
எரிந்து கொண்டே இருப்பேன். எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காணியத்தால் குனிந்து தூக்கினீரே, உமது காணியத்தால் குனிந்து தூக்கினீரே. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா, தூயவர் தூயவரே, ஆறுதல் நீர்தானையா, தூயவர் தூயவரே. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காணியத்தால் குனிந்து தூக்கினீரே, உமது காணியத்தால் குனிந்து தூக்கினீரே. சேனைக்குள் பாய்ந்தேன், உந்தன் தயவால் மதிலை தாண்டிடுவேன். சேனைக்குள் பாய்ந்தேன், உந்தன் தயவால் மதிலை தாண்டிடுவேன். புகழ்ந்து பாடுவேன், உம்மையை உயர்த்துவேன், உயிருள் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடுவேன், உம்மையை உயர்த்துவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன், உம் காருண்யத்தை புகழ்ந்து பாடிடுவேன், உமது காருண்யத்தால். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் உம்முடைய காருண்யமாப்பா. உம்முடைய காருண்யத்தினாலே எங்களை பெரியவனாக்கினீரையா. உம்முடைய காருண்யத்தினாலே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. உலகத்தின் ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆண்டவரே, அப்பா பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை தேவனை அறிய செய்து எல்லாம் உம்முடைய காருண்யம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய காருண்யம் தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் நடத்துகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஜெபிக்க துதிக்க ஆண்டவரே, உம்மை புகழ ஆண்டவரே, கிருபை தந்தபடினாலே உமக்கு
நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவன் இந்த நாள் முழுவதும் நடத்தி கொண்டு வந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தந்த குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியக்கார குடும்பங்களுக்காக, ஜெஸ்லியா குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளுக்காக, கணவருக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்த வழி எங்களோட கூட இருந்து எங்களை விழுந்து போக விடவில்லை. உம்முடைய காரணத்தினாலே எங்களை குனிந்து தூக்கி இருக்கிறீர் ஆண்டவர். உமது விளக்கை இப்போதும் எறிய செய்கிறது உம்முடைய காரணம் ஆண்டவர். ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நன்றி செலுத்தி துதிகரமை யாவும் செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் நாங்கள் யோபு 22வது அதிகாரத்தை எடுத்ததில் 21 இருந்து 27வது அதிகாரம் மட்டும் நாங்கள் பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசுவாராக. எங்களோட வாயோட வாய் அருந்து பேசுவாராக. பேசுவது நான் அல்ல, என்னுடைய வார்த்தை இல்லை, எங்களோட மாம்சங்கள் இல்லை, எங்களோட சுயங்கள் இல்லை, தேவ ஆவியானவர் எங்களோட பேசுவாராக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. யோபு 22வது அதிகாரம் 21வது வசனத்துல இருந்து நாங்க 27வது வசனம் மட்டும் கர்த்தர் எங்களோட இடைப்படுவாராக. நீர் நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனாலே உமக்கு நன்மை வரும். அவர் வாய் நின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். நீர் சர்வவல்லிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்தை விட்டு துரத்துவீர். அப்பொழுது தூளைப் போல பொன்னையும் ஆற்று கற்களைப் போல ஒப்ரின் தங்கத்தை சேர்த்து வைப்பீர். அப்பொழுது சர்வவல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொற்க வெள்ளியுமாயிருப்பார். அப்பொழுது சர்வவல்லவர் மேல் மனமகிழ்ச்சி அடைந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். அல்லேலூயா, ஆமென். எனக்கு அன்பான பிரியமான சகோதர சகோதரிகளை யாரெல்லாம் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ தெரியாது. ஆனால் என்னோட ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தையை நான் மறக்கிறதே இல்லை. இந்த வார்த்தையை நான் போன வருஷத்துல இருந்து இந்த வார்த்தையை பிடிச்சு எப்போதும் நான் ஜெபிக்கிறேன், எப்போதும் சொல்லிக்கொள்வோம். எங்களுக்கு முதல் தேவனோட எங்களுக்கு ஒப்புரவாகுதல் வேண்டும். தேவனோட பழகுற காரியங்கள் எங்களுக்கு வேண்டும். இந்த நேரத்துல நாங்க தேவனோட ஒப்புரவாகுதல் என்று சொல்லி நாங்க பார்ப்போம். இந்த நேரத்துல தலையங்கத்தை நாங்க எடுத்துக்கொண்டு மிச்சதை நாங்க தியானிப்போம். எங்களுக்கு என்ன செய்யணுமாம்? எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படும் இந்த நாட்கள்ல தேவனோட ஒப்புரவாகாதபடி, தேவனோட காரியங்களை செய்யாதபடி, தேவனுடைய காரியத்துல, தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நாங்க நிற்காதபடி நாங்கள் பாவிகளுடைய வழியில நிற்கிறவர்களாயிருக்கிறோம். அநேக ரட்சிப்புக்குள்ள வந்தவர்கள், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அவர் தேவனை பற்றி தெரியாது. அதால் அவங்களுக்கு மன்னிப்பு உண்டு, அவர்கள் பரவாயில்லை. ஆனாலும் தேவனுக்குள்ள இருக்கிற நாங்க பின்மாற்றத்துல போனவங்க, அவரோட பழக அவங்களுக்கு தெரியுதில்ல. அப்ப இந்த இடத்துல ஆவியானவர் சொல்ற யோபுட்ட, நீ நீ அவரோட பழகி, நான் எனக்கு தான் எடுத்துக்கொள்வேன். நான் அவரோட பழகி சமாதானமா இருப்பேன், அதனால எனக்கு நன்மை வரும். என்னென்ன நன்மை வரும்? நான் அவரோட பழகுற போது முதல்ல உலகம் கொடுக்க முடியாத அந்த சமாதானம் எங்களுக்குள்ள வரும். அவரோட பழகுற போது, அவர் ஆராதிக்கிற போது, அதிகமாய் அவரோட பேசுகிற போது, அதிகமாக அவரோட பழக்கம் வைக்கிற போது, எங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்ற, உலகத்துல ஒரு மனுஷர்கிட்ட இருந்து நாங்க பழகுவோம். அவங்ககிட்ட பழக அவங்களோட குணங்கள் அறிஞ்சு கொள்வோம். அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் நாங்க அறிஞ்சு கொள்வோம். அவங்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்குது, இவங்க இப்படியான குணாதிசயம், இவங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கும், இந்த உடுப்பு பிடிக்கும், இப்படித்தான் அவங்க பேசுவாங்க, இப்படித்தான் அவங்களோட இருதயம் என்று நாங்க பிடிச்சிருவோம். அவங்க ஒரு ஆக்களோட ஒரு ஒரு நண்பரோட பழகுக்குள்ள. ஆனா நாங்க என்ன செய்யணும்? நாங்க தேவனுடைய சமூகத்துல தேவனோட பழகுறவர்களாய் நாங்க இந்த நாளையில இருக்க வேண்டியதா இருக்கிறது. எத்தனையோ பேர் தேவனோட பழக தெரியாம இருக்கிறாங்க என்று சொன்னா, அது ஜெபம், அது ஜெபிச்சா சரி, எங்களோட ஆசீர்வாதத்தை கண்டா சரி, ஆசீர்வாதம் மட்டும் வந்தால் சரி என்று சொல்லி இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களை நாங்க பார்க்கிறோம். இப்படியாப்பட்டவர்களும் அவர்களுக்கு ஒண்ணும் கிடைக்காம போகணும்னு பின்மாற்றத்துக்கு போறாங்க. நாங்க இந்த நாளையிலும் நாங்க என்ன செய்யணுமாம்? அவரோட பழகி நாங்க சமாதானமா இருக்கணுமாம். எப்படி அவரோட பழக்கத்தை வச்சு கொள்ளலாம்? அதிகாலையில நாங்க அவரோட எழும்பின உடனே அவருடைய பழக்கத்துல அவரோடய நாங்க பழகிடணும். போனுகள் அல்ல, வேற வேற காரியங்கள் அல்ல, நாங்க அவரோட பழக போகணும்.
அவருக்கு முன்பாக வந்து நிக்கணும். அவர் என்னன்னு சொன்னா, ஒரு ஆள் நாங்க 5 மணிக்கு எழும்புனாங்க. 5 மணிக்கு ஜேசப்பா அந்த இடத்துல வந்து எங்களுக்கா காத்துட்டு இருப்பார். கண்டிப்பா காத்துட்டு இருப்பார். என்ற பிள்ளை இந்த டைமுக்கு வருவாள். என்னோட பேசுறதுக்கு வருவான். என்ற பிள்ளை வருவான். நான் ஆனபடியா அந்த பிள்ளைய ஏமாத்தக்கூடாது. நான் அந்த பிள்ளைகிட்ட போய் நிக்கோணும் என்று சொல்லி எங்கள பார்த்தீங்கன்னா, இரவில எத்தனையோ தரம் எங்கள கண் விழித்து எழுகிறதுக்கு எழுப்ப செய்திருக்கிறார் எங்கள. ஏன்? அவரோட பழகுறதுக்காக. அந்த தேசத்துல நடக்கிற காரியங்கள், அவருடைய மனபாரத்த, அவருடைய இருதயத்தின் பாரத்த எங்களுக்கு சொல்றதுக்கு அவர் எங்கள் மேல் பசித்தாகம் உள்ளவரா இருக்கிறார். எங்கள் மேல. ஏனென்றா, அவருக்கு அத பசிக்குது. உலகத்த குறிச்சு, உலகம் அழியுது. ஜனங்கள், சிறு பிள்ளைகள் அழிகிறாங்க. ஒவ்வொரு வேதனை, துன்பத்திலலாம் அழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அத பார்க்காம நாங்க என்ன செய்றோம்? தூங்கிக் கொண்டிருக்கிறோம். பகல்லேயே தூங்காமயே தூங்கிக் கொண்டிருக்கிறோம். விழிக்காம இருக்கிறோம். எங்களோட கண் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனா, ஆவிக்குரிய கண்ணுல மாம்ச கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. உலக காரியங்கள்ல, உலக பொருள்ல. ஆனா, எங்களோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதபடி நாங்க தூங்கிக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு தான் அவர் சொல்றார், "நீ என்னோட பழகி சமாதானமாயிரு. எப்போதும் எல்லாவற்றையும் சமாதானமாயிரு" என்று சொல்லி, அதிகாலையில எழுந்து அவர்ட்ட நாங்க எல்லாவற்றையும் அவர்ட்ட சொல்லி, அவரோட பழகுறபோது, அவர் அன்றைய நாள் முழுவதும் எங்களை சமாதானத்துக்குள்ளாக நடத்துறதவனா இருக்கிறார். அவரோட பழகாத பட்சத்துல தான் சில நேரத்துல அதிகாலையில எழும்புவோம். ஆனா, அவரோட பழகுறதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு சோகமோ, இல்ல ஒரு பிசாசானோட தந்திரம், எங்களுக்கு ஒரு கன நித்திரையா இருக்கும். தூக்கமா இருப்போம். அ இருந்த இடத்திலேயே 5 நிமிஷம் ஜெபிச்சுட்டு படுப்போம். நான் இன்னும் கொஞ்சம் படுத்துட்டு திருப்பி எழும்பி ஜெபிக்கிறோம். இப்படியெல்லாம் காரியங்கள் நடக்கும். அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நன்மையும் வராது. சமாதானமும் இருக்காது. ஏனென்று கேட்டா, அவர் ஒரு தரம் சொல்லுவார், 2வது தரம் சொல்லுவார், 3வது தரம் எழுப்பி சொல்லுவார். பிறகு அவருக்கு அவர் எங்கள்கிட்ட வந்து காரியங்கள சொல்றதுக்கு ஏன்னா நாங்க அவரிடத்துல மனம் திரும்பல. அவரிடத்துல போகல பழகுறதுக்கு. அவர் என்ன செய்வார், "ஓ! நான் இப்படியெல்லாம் 3, 4 தடவ சொல்லி பார்த்தேன். அவங்க ஒழும்பல்ல. அவங்க என்னோட பழக விருப்பம் இல்ல. அவங்க உலக காரியத்த குறிச்சு பழகுறாங்க. உலக மக்களோட பழகுறாங்க. ஆனா அப்படியே நாங்க விட்டு விலகி போயிருவோம்ன்னு" சொல்லி என்ன செய்கிறார், விலகி போற இயேசப்பாவா இருக்கிறார். அவர் ஒரு மென்மையான ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். அப்ப என்ன செய்யணும் இந்த நேரத்துல நாங்க அவரோட பழகணும். எப்போதும் நாங்க அவரோட பழகணும். அவர்தான் உண்மையான உண்மையான ஒரு அன்பையும், சமாதானத்தையும் காட்டுற உலகம் எல்லாம் மாயை. மாயையிலே மாயை. கணவர், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் எங்கள்ட்ட இந்த ஏதோ ஒரு காரியத்துக்கு எதிர்பார்த்து தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் முடிய நாங்க எப்போதும் நாங்க தனிமை. ஆனா ஆண்டவர் எங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது, அவருடைய மனப்பாரத்த எங்களுக்கு தாரத்துக்காக. இந்த நேரத்துல நாங்க பார்ப்போம் அடுத்தது. 22வது 22வது வசனத்த பார்ப்போம். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு, அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக்கொள்ள வேண்டுகிறேன். பாருங்க அவர் சொல்றார், "என்ற வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை நீ ஏற்றுக்கொள்ளு, ஏற்றுக்கொள்ளு. என்னோட பழகு. அந்த வார்த்தையை படி. அந்த வார்த்தையோட பழகு. அந்த வார்த்தை உன்னுடைய இருதயத்தில வைத்துக்கொள் என்று நான் உன்னிட வேண்டுறேன். இந்த வார்த்தையை இருதயத்தில வைத்துக்கொள்." எங்களுக்கெல்லாம் வார்த்தைகளை இருதயத்தில ஆம் இருதயத்தில இருக்கிறல்லங்கடா அந்த வார்த்தைகள் எல்லாம். சரியா? அப்ப வைத்துக்கொள்ள வேண்டுகிறேன் என்றார். அப்ப நாங்க என்ன செய்யணும்? அவருடைய வாய் நின்று பிறந்த ஒவ்வொரு வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு, அவரோட பழகி அவருடைய பழகி நாங்க சந்தோஷமா இருந்து, அவருடைய வார்த்தைய இருதயத்துல வச்சு, அந்த இருதயத்துல இருக்கிற அந்த வார்த்தையோட நாங்க பழக எங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு உலகமே மறந்த ஒரு சமாதானம். உலகத்தையே மறந்த ஒரு இவ்வளவு பிரச்சனை இருக்கும். கடன்கள், வியாதிகள், எவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனாலும் என் தேவன் என்ன செய்றார்? அந்த சமாதானத்த எங்களுக்கு தர விரும்புகிறார். அவரோட பழக விரும்புகிறார். அடுத்தது 23வது அதிகாரத்தை நாங்க பார்ப்போம். "நீர் சர்வர்களிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்தை விட்டு தூரமாக்குவீர்." பாருங்க, எவ்வளவு சர்வ வல்லவரா இருக்கிறார். நான் அவரிடத்துல என்ன செய்யணுமா? மனம் திரும்பணும். எதுல? அவரோட பழகுற காரியத்துல. எப்படி? ஜெபத்துல, ஆராதனையில, துதி பாடல்ல, ஸ்தோத்திர பலியில, அவருக்கு நன்றி செலுத்துதல்ல, அவரோட ஒப்புரவாகுதல்ல, அவருடைய பரிசுத்தத்தில, பரிசுத்த இரத்தத்தில, அவருடைய மகிமையில, அவருடைய வல்லமையில, அவருடைய வார்த்தையில, நாங்க என்ன செய்யணுமா? மனம் திரும்ப கட்டப்பட்டுறோம் அவருக்குள்ள. அப்படியானவர்களத்தான் ஆண்டவர் வல்லமையா எடுத்து பயன்படுத்த முடியும். அவருக்குள்ள நாங்க கட்டப்பட போறதாம். அவரு அவருக்குள்ள நாங்க அ அவருக்குள்ள மனம் திரும்ப முடியும்.
எல்லாமே நீங்க தான் சொல்லி உலகத்துல அரைவாசி காலை வச்சுட்டு, ஆண்டவர்ட்ட அரைவாசி காலை வச்சுட்டு, நாங்க கடைசி மட்டும் அவருக்குள்ள திரும்ப கட்ட முடியாது. அப்ப என்ன இருக்குதாம் அவங்களோட கூடாரங்களுக்குள்ள? அக்கிரமம் இருக்குதாம். அக்கிரம செயல். அக்கிரம சிந்தைக்காரரே என்று சொல்லி கூப்பிடுறார். சோ, அந்த இடத்துல நாங்க என்ன செய்யணும்? அவருடைய மனம் திரும்பி, அவர்ட்ட நாங்க கட்டப்பட்டு, அ எங்களோட கூடாரத்துல இருக்கிற அக்கிரமம். அதாவது எங்களோட கூடாரத்துல இருக்கிற அக்கிரமம் எங்களுக்கு தெரியாம, நாங்க அவரோட பழகாம, அவரோட சந்தோஷமா இருக்காம, அவருக்குள்ள திரும்ப கட்டாம, எங்களோட சந்ததிகள் எல்லாம் எங்களோட அவருக்குள்ள கட்டப்பட முடியாது. அது அப்படியே அந்த அக்கிரமம் கட்டு, அப்படியே இருந்து கொண்டு தான் வரும். கடைசி நாட்கள் மட்டும். நாங்க மறைக்க மாட்டோம். அது பார்த்தா பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு இப்படியே வந்து கொண்டு தான் இருக்கும். அதுதான் அந்த அக்கிரம கட்டை நான் உடைக்கோணும். அது எப்படி உடைக்கோணும்? தேவனுடையத்துல நாங்க கட்டப்படணும். அவரோட கைக்குள்ள அடங்கி இருக்கோணும். அவரோட வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கோணும். அவர் ரத்தத்துக்குள்ள அடங்கி இருக்கோணும். நாங்க ரட்சிக்கப்பட்டவளா நடக்கணும். புறஜாதி சாட்சியா இருக்கணும். எங்களோட குடும்பங்களுக்கு சாட்சியா இருக்கணும். அப்போதுதான் அந்த அக்கிரமத்தை என்ன செய்றாரா? துரத்தி போடுகிறார். இந்த வசனங்கள் இந்த பைபிள் எல்லாம் எல்லார் வீட்டுக்குள்ள இருக்கும். ஆனா, அது பைபிளோட பழக மாட்டாங்க. அது இருக்கும். ஒரு இடத்துல இருக்கும். அது தேவையானதா மட்டும் எடுத்து படிப்பாங்க, வச்சுருவாங்க. பழக மாட்டாங்க. இந்த நேரம் எடுத்து வசனத்தை சொல்ல மாட்டாங்க. சமைக்கிற நேரம், போற நேரம், வேலைக்கு போற நேரம், அப்படி சொல்லி பழக மாட்டாங்க. அப்ப என்ன செய்யும்? அந்த அக்கிரமம், அதாவது அக்கிரம சிந்தை எங்களுக்குள்ள வந்துட்டு. உலகத்த குறித்த ஒரு அக்கிரம சிந்தை. எங்கள மாம்சத்த குறித்த ஒரு அக்கிரம சிந்தை எங்களுக்குள்ள வந்துட்டு, பாவம் எங்களுக்குள்ள ஒரு அக்கிரம அது என்ன செய்யுது? கூடாரத்துக்குள்ள இருக்குது. அவர் துரத்தாம இருக்கிறார். ஏன்டா அவரோட நாங்க பழகல. அவருக்குள்ள நாங்க கட்டப்படல. இதால தான் அநேகர் பின்மாற்றத்துக்குள்ள போக முடியுது. அடுத்தது 24வது பார்க்கிறோம். அவர் என்ன செய்றாராம்? அவருக்குள்ள திரும்ப கட்டுறபோது, அக்கிரமத்தை விட்டு எங்களோட கூடாரத்த துரத்தி போட்டு என்ன செய்றாராம்? இப்பொழுது தூளைப் போல பொன்னையும், ஆற்று கற்களைப் போல ஒப்ரின் தங்கத்தையும் சேர்த்து வைத்திருக்கிறாராம் எங்களுக்கு. நாங்க அவருக்குள்ள கட்டப்படுகிற போது என்ன செய்றாராம்? ஆ தூளைப் போல பொன். அது தூளா தூளா பொன்னாண்ட இவ்வளவு வச்சிருக்கு. இவ்வளவு பொண்ணா இருக்கும் எங்களுக்கு. அத நாங்க பார்க்கிறபோது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த பொண்ண. அப்படி என்ன செய்றாராம்? நான் எனக்கென்னு எடுத்துக்கொண்டேன். நான் மனம் திரும்பி இருக்கிறேன். நான் கட்டப்பட்டிருக்கிறேன். என் கூடாரத்த விட்டு அக்கிரமத்த துரத்தி போட்டேன். அவரோட திரும்ப கட்டப்படுகிற போது, என் கூடாரத்த விட்டு அக்கிரமத்த துரத்தி போட்டு, இப்ப எங்களுக்கு என்ன செய்திருக்கிறாராம்? தூளைப் போல பொன்னா இருக்கிறார் அவர் எங்களுக்கு. ஆற்று கற்களைப் போல உப்புரின் தங்கத்தைப் போல எங்களுக்கு எங்களுக்கு வருங்கால சந்ததிக்கு எங்களுக்குள்ள சேர்த்து வைத்திருக்கிறார். எங்கட ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? பரலோகத்துல. அத என்ன செய்திருக்கிறாராம்? பொன்னைப் போல, தூளைப் போல பொன்னையும், ஆற்றுக் கற்களைப் போல ஒப்புரின் தங்கத்தையும் எங்களுக்கு சேர்த்து வைப்பீர் என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் எப்ப நடக்கும்? நாங்க அவரோட பழகி சமாதானமா இருக்க ஒரு நேரம்தான். அவரோட திரும்ப கட்டப்படுகிற போதுதான். எங்களோட வார்த்தைகள வேத பிரமாணத்தை அவருடைய வார்த்தையை எ வேத பிரமாணத்தை நாங்க ஏற்றுக்கொண்டு, வார்த்தைகள எங்களுடைய இருதயத்தில வைத்துக் கொள்ளுகிற போதுதான், இதெல்லாம் எங்களுக்கு வருகுதாம். பாருங்க, எவ்வளவு ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். எவ்வளவு பொக்கிஷத்த எங்களுக்கு வச்சிருக்கிறார். எவ்வளவு ஒரு காரியத்த எங்களுக்கு சொல்லி வச்சிருக்கிறார். அப்ப இதெல்லாம் நாங்க தெரியாம இருக்கிறபடியினால் தான், எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நாங்க பெற்றுக்கொள்ள முடியாதவர்களா இருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, அடுத்த வசனத்த பார்ப்போம். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே எ உமக்கு பசும் பொன்னும், உமக்கு சொக்க வெள்ளியுமா இருக்கிறார். எனக்கு இதாக ரொம்ப பிடிச்ச வசனம். பாருங்க, நாங்க இவ்வளவு அவர்ட்ட போயிட்டு நாங்க பழகிட்டு, இவ்வளவு ஆசீர்வாதத்த வச்சிருக்கிறார். இப்பொழுது எங்களுக்கு என்ன செய்றாராம்? சர்வ வல்லவரே எங்களுக்கு பசும் பொன்னும், சொற்க வெள்ளியுமா இருக்கிறார். அவர் இவ்வளவு ஒரு பாருங்க தங்கமா இருக்கிறார் எங்களுக்கு. ஒரு சொக்க வெள்ளியா இருக்கிறார். சொக்க வெள்ளி என்று சொன்னா, அது ஒரு ஒன்றுமே சேர்க்காத ஒரு சொற்க வெள்ளியா இருக்கிறார். அது உண்மையான ஒரு வெள்ளி. வெள்ளி விலை கூட பசும் பொன்னும் விலை கூடயா இருக்கிறது. பாருங்க, விலை மதிக்க முடியாத ஒரு பசும் பொன்னும் சொற்க வெள்ளியுமா எங்களுக்கு இருக்கிறார். எவ்வளவு ஒரு பாக்கியம். நாங்க இவ்வளவு ஒரு குடுத்து வச்ச ஆக்கள். இப்படி யாருக்கும் கிடைக்காது. இந்த வசனங்கள் எல்லாம் நான் சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் செபிக்கிறது உண்டு. அப்படி நான் அந்த ஆசீர்வாதத்த காணாட்டியும், இந்த தேவன் எனக்கு அந்த ஆசீர்வாதத்த தந்திருக்கிறார். அவரோட பழகுறதுக்கு சமானத்த அவரோட பழகுறதுக்கு எனக்கு கிருபைய தந்திருக்கிறார். அவருடைய வேதத்த தந்திருக்கிறார். ஆனா, நான் அப்படி பழகி சொல்லி என் குடும்பங்களுக்கு இவ்வளத்தையும் நான் சேர்த்து வைக்கிறேன். தேவன என் குடும்பங்களுக்கு சொற்க வெள்ளியா குடுக்கிறேன். பசும் பொன்னா குடுக்கிறேன். என்ற சந்ததிக்கு ப தூளைப் போல பொன் என் சந்ததிய குடுக்கிறேன் வார்த்தைகள. ஆற்று கற்களை போன்றேன் தங்கத்தைப் போலவும் என்ற சந்ததிக்கு நான் சேர்த்து வைக்கிறேன். என் ஜேசப்பாட ஆசி இப்படி இருக்கிறபடினால இந்த ஆசிய நான் சேர்த்து வைக்கிறேன். இந்த வார்த்தையின்படி சேர்த்து வைக்கிறேன். அவருடைய இரத்தத்தின்படி சேர்த்து வைத்து நான் ஜெபிக்கிற போதும், நாங்க காணல. ஆனா எங்களுக்கு பின்னால வருகிற சந்ததி எப்படி இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன்.
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறபடி நானும் இந்த விசுவாசத்துல நாங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். இந்த விசுவாசத்தில் நாங்கள் இதை பிடித்து கொண்டவர்களாக இருக்கணும். 26வது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக என்னுடைய முகத்தை உம்முடைய முகத்தை தான் இருக்குது. ஆனா என்னுடைய முகத்தை ஏறெடுப்பேன். பாருங்க. இவ்வளவு அவர் எனக்கு பசும் பொண்ணா இருக்கிறார், சொக்க வெள்ளியா இருக்கிறார், அவ்வளவும் காணும் தானே எங்களுக்கு. எங்களோட வாழ்க்கைக்கு அவ்வளவும் காணும். அதே ஒரு பெரிய ஒரு ஆனந்த தைலம். அது ஒரு பொக்கிஷம் எங்களுக்கு. சமாதானம் ஒரு பொக்கிஷம். அவருடைய வார்த்தை எங்களுக்கு ஒரு பொக்கிஷம். நான் அவரிடத்துல கட்டப்படுற போது, என் அக்கிரமம் துரத்தப்படுகிற போது எங்களுக்கு ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி, அதுல ஒரு அமைதி, ஒரு பரிசுத்தம் எங்களுக்குள்ள அதுல வருகிறது. அப்ப அவர் என்ன செய்றாரு? எங்களோட குடும்பங்கள் சந்ததிக்குள்ள தூளை போல பொன்னா வைத்திருக்கிறார். ஆற்று கற்களை போல வைத்திருக்கிறார். ஒப்பினின் தங்கத்தை போல சேர்த்து எங்களை என்ன செய்றார்? எங்களோட சந்ததிக்கு அதை கொடுத்து கொண்டே இருக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவர். அப்பொழுது சர்வ வல்லவர் எங்களுக்கு மன மகிழ்ச்சியா இருக்கிறார். நாங்க அவரிடத்துல பழகுற போது எங்களுக்கு மன மகிழ்ச்சியா இருந்து, நாங்க தேவனுக்கு முன்பாக எங்களோட முகத்தை நாங்க ஏறெடுக்கிறவளா இருக்கணும். தேவன் அவருடைய முகத்தை எங்களுக்கு மறைக்காத அளவுக்கு அவருக்கு முன்பாக அவருடைய முகத்தை நாங்க பார்க்கிறவளா இருக்கணும். வேதம் சொல்லுது பார்க்க முடியாது. ஆனாலும் அவரை நோக்கி நாங்க அவருடைய சிலுவையை நோக்கி பார்க்கலாம். அவருடைய சிங்காசனத்தை நோக்கி பார்க்கலாம். சிங்காசனத்துல வீற்றிருக்கிற பரிசுத்த ஆட்டுக்குட்டியானவரை நாங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு எங்களை அவரோட பழகுறவர்களா இருக்கணும். அடுத்தது 27வது வசனம். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர்கள். பாருங்க, அ நாங்க அந்த நேரம் என்ன செய்றோமா, நாங்க எல்லாம் பழகிட்டு வந்தோனே என்ன செய்றார் ஏசப்பா, நாங்க எல்லாம் ரெடியாகி வந்துட்டோம். எல்லாத்தையும் எங்கள விட்டு திரும்பி அவரோட வார்த்தைக்கு நேரா வந்து வார்த்தைக்குள்ள கட்டப்பட்டு எங்களோட அக்கிரமங்கள் எல்லாம் துரத்தப்பட்டு அவர் எங்களுக்கு வாக்கு தத்தத்தை தாராளி தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல இருப்பான்னு சொல்லி இருக்கிறார். அப்ப அப்படியெல்லாம் இருக்கக்குள்ள என்ன செய்றோம்? இப்ப நாங்க ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை பார்க்கிறார். நாங்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்றோம். என்ன செய்றார் அவர்? எங்களுக்கு செவி கொடுக்கிறாராம். அப்ப என்ன செய்யணும்? நாங்க அவரோட பழைய சமாதானம் இருந்து கொண்டு அவரோட வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஆ எங்களோட அக்கிரமங்கள் எல்லாம், பாவங்கள், மீறுதல் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களா அவரை நோக்கி நாங்க இப்ப விண்ணப்பம் எடுக்கிறோம். எடுக்கிற நேரம் என்ன செய்றாராம்? எங்களோட விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறவரா இருக்கிறாராம். செவி கொடுக்கிறவரா இருக்கிறார். இதை யாரால செய்ய முடியும்? உண்மையாய் அவரை தேடி, நாடி தேடுகிற மனுஷருக்கு இதை உண்மையாய் செய்ய முடியும். அப்படித்தான் நாங்க இந்த நாளிலும் அவரோட பழகுறவளா இருக்கணும். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். அப்போதுதான் அவர் விண்ணப்பத்தை கேட்கிற போது நாங்க ஒரு பொருத்தனை செலுத்துவோம். அப்பா, இந்த அந்த நான் ஜெபிக்க போறேன். இதுல நீங்க இருங்கப்பா. நான் உங்களுக்கு நன்றி பலி செலுத்துவேனப்பா. உங்களுக்கு சோத்திர பலி செலுத்துவேனப்பான்னு சொல்லி ஒரு பொருத்தனை, வேற வேற பொருத்தனைகளை நாங்க செலுத்தி அவரை சந்தோஷப்படுத்தி அவரிடத்துல நாங்க மன மகிழ்ச்சியா இருக்கிறவர்களாக நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, இந்த நாளில ஒரு ஆண்டவரே ஒரு தேவனோட பழகுற ஒரு உறவு, ஒரு ஒப்புரவாகுதல் உண்டாகும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். அப்போது சமாதானம் உண்டாகும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு நன்மையை ஆண்டவரே வரும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, எனக்கும் என் குடும்பத்துக்கும் கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஜெயசிலையா குடும்பங்களுக்கு ஆண்டவரே. அப்பா, அவங்களுடைய வேத பிரமாணத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. நாங்க சர்வ வல்லமை இடத்துல மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. திரும்ப கட்டப்படுவோம் ஆண்டவரே உமக்குள்ள. நாங்க கட்டுங்க ஆண்டவரே உமக்குள்ள. எங்களோட கூடாரங்கள்ல இருக்கிற அக்கிரமங்களை, எங்களோட தலைமுறை சந்ததியில இருக்கிற அக்கிரம கட்டுகள் எல்லாம் துரத்தி போடுவீங்கப்பா. துரத்தி போடுங்கப்பா. தூரமா போடுங்கப்பா. எங்களோட சந்ததிக்கு அந்த அக்கிரமத்தை தூரமாக்கி போடுங்கப்பா ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க தான் வேணும். தூளை போல பொன்னாகவும் ஆற்று கற்களை போல ஒப்புரின் தங்கத்தை போல நீங்க தான்ப்பா எங்களுக்கு வேண்டும். நீங்க தான்ப்பா வேண்டும் ஆண்டவரே. அப்பா, சர்வ வல்லவர் தாமே எங்களுக்கு பசும் பொன்னாக நீங்க வேணும் ஆண்டவரே. எங்களுக்கு சொர்க்க வெள்ளியா எங்களுக்கு நீங்க வேணும். எங்களுக்கு வேணும் சந்ததிக்கும் ஆண்டவரே. நான் உங்களிடத்தில் தானப்பா மன மகிழ்ச்சியா இருப்போம் அப்பா ஆண்டவரே. உமக்கு நேராத்தான் எங்களை முகத்தை ஏறெடுப்போம். மனுஷருக்கு நேராக அல்ல ஆண்டவரே. நாங்க விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். எங்களை ஆண்டவரே, எங்களோட விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பீராக. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்போது உம்முடைய சமூகத்துல, உம்முடைய சன்னிதானத்துல வந்து எங்களை சர்வாங்க தகன பலியிட்டு ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல வந்து நிக்கிற சந்ததியாய் வைக்க வேணும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து வைக்கிறேன் ஆண்டவர்.
ஆவியானவர் தாமே என் ஜெபத்தையும் என் வார்த்தையும் ஆண்டவரே ஆண்டவரே உம்மிடத்தில் ஏறெடுத்தபடினால் இதை நீர் அங்கீகரித்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அநேகரோட ஆண்டவரே இந்த நேரத்தில் உங்களோட ஒப்புரவாக வைத்திருக்கிறேன்ப்பா வானொலியில், அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரேப்பா. அதே போல தோபனைப்பா ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே இலங்கை தேசம் முழுவதும் ஆண்டவரே ஆபத்துகள் விபத்துகள் ஆண்டவரே அப்பா நாசமோசங்கள் இயற்கை அழிவுகள் செயற்கைகள் வராதபடி ஆண்டவரே உடைய சமூகத்தில் இலங்கை தேசத்தை முழுவதும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அதிகாரிகள் ஒப்பு கொடுக்கிறேன். பொல்லாத மனுஷர்கள் ஆண்டவரே, தீமையான மனுஷர்கள், கொடுமையான மனுஷர்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். தேசத்தில் நம்முடைய ரட்சிப்பை கட்டளையிடுங்க. தேசத்தை உமக்கு மனம் திரும்பி ஆண்டவரே மனம் திரும்ப செய்யுங்க. உமக்குள்ள கட்டி ஆண்டவரே நீங்க அந்த தேசத்தை ஆளுகை செய்யும்படியா ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. இந்தியா தேசத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்தியா தேசத்திலும் என் தேவன் ஆளுகை வரும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். பாகிஸ்தான் தேசத்திலும் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை கட்டளையிடுங்க. அந்த தேசம் மனம் திரும்பி குணப்பட்ட ஆண்டவரே உமக்குள்ள கட்டப்பட உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல லண்டன் தேசத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். லண்டன் தேசத்து அதிகாரிகள், லண்டன் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாசைக்காரர் ஜாதிக்கார ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை மனம் திரும்பி குணப்பட்டு தேவனுக்குள்ள கட்டப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் இந்த தேசத்துல வரும்படியாக, தேவனுடைய நீதி இந்த தேசத்துல நடப்பிக்கும்படியாக, ஆண்டவரை ரட்சிப்பு உண்டாகும்படியாக இந்த தேசம் எந்த ஒரு நாட்டுக்கும் ஆண்டவரே யுத்தத்துக்கு ஆண்டவரே பணங்கள் கொடுக்காதபடி, ஆண்டவரே யுத்தத்தை ஆண்டவரே அப்பா செய்யறதுக்கு உதவி செய்யாதபடி, ஆண்டவரே இந்த காரியங்களை தேவன் இடைப்பட்டு அமைதி கொடுத்து சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த தேசத்துல ஒரு நாச மோசங்கள் அழிவுக்கு திகிலுக்கு தூரமாக்கி ஆண்டவரே இயற்கை அழிவுகள் செயற்கை அழிவுகள் வராதபடி, விமான விபத்துகள் ஆண்டவரே வாகன விபத்துகள் வராதபடி என் தேவன் இந்த தேசத்தை ஆளுகை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ரட்சிப்பு வரும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரேப்பா ஆண்டவரே ஐரோப்பா தேசம் முழுவதும் உடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஐரோப்பா தேசம் முழுவதும் ரட்சிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. பாதுகாப்பையும் பரிசுத்தத்தையும் ஆண்டவரே கட்டளையிடுங்க. அழிவுகள் ஆண்டவரே இயற்கை அழிவுகள் செயற்கைகள் வராதபடி இயற்கை செயற்களை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடியட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதே போல இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். எருசலேம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இஸ்ரவேலிலே ஆண்டவரே மனம் திரும்பட்டும், குணப்படட்டும், எருசலேம் கட்டப்படட்டும். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. அப்பா எருசலேமிலே தேவனுடைய ஜனங்கள் மனம் திரும்பி குணப்பட்டு ஆண்டவரே 10 கோத்திரங்களும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு கோத்திரமாய் நீ ரட்சித்து ஒவ்வொரு கோத்திரத்தையும் ஆண்டவரே சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி ஆண்டவரே பூத்து குலுங்கி காய் தருகிற கனி தருகிற காலமாய் உண்டாக்கப்படும்படியாக இந்த நேரத்தில் அவங்க மனம் திரும்பி குணப்படு கட்டப்படு கட்டுவீராக உமக்குள் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி செபிக்கிறேன். அங்கே இருக்கிற ஜனங்களை ஆண்டவரே சிறுமியானவர்களையும் எளிமையானவர்களையும் தாழ்ந்தோரையும் உயர்ந்தோரையும் பாதுகாத்து ரசிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எருசலேமிலே என் தேவன் அங்கே இருக்கிற ஜனங்கள் ஜாதிக்காரர் பாசைக்காரர் ஆண்டவரே மேட்டுமையான கண்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் ஜனங்களை ரட்சிங்க ஆண்டவரே. முப்படை வீரரை ரட்சித்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இம்மட்டுமா பறந்து காக்கிற பட்சியை போல காத்துக்கொண்டு தேவனுக்கு நன்றி காத்துக்கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. காத்துக்கொண்டு இருக்கும்படியாக மக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜனங்களை பரிசுத்தப்படுத்துங்க, தேவனுக்காக ஆயத்தப்படுத்துங்க. தேவன் வரப்போற நாட்களை ஆண்டவரே காணப்போற கண்கள் எல்லாம் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்தில் உம்முடைய கரம் இருந்த ஆளுகை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்தை சுற்றி இருக்கிற ஆண்டவரே காசா தேசத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ரட்சிங்க ஆண்டவரே. யோர்தான் தேசத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. பலஸ்தீன் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ரட்சிங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். ஈரான் ஈராக் தேசத்திலே என் தேவனுடைய ரட்சிப்பு 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 இறங்குவதாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் இந்த தேசங்களை ரட்சிங்க, ரட்சிக்க வல்லவராக இருக்கிறீர். உம்மால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. உக்ரைன் தேசத்தை ரட்சிங்க. உக்ரைன் தேசத்தில் தேவனுடைய ரட்சிப்பு உண்டாகட்டும். அங்கேயும் 10 நீதிமான் இருக்கிறாங்க. அங்கேயும் அந்த தேசத்திலும் என் தேவனுடைய மனம் திரும்புதல் உண்டாக்கும்படியாக ஆண்டவரை குணப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி செபிக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனுடைய கரம் ஆண்டவரே இந்த தேசங்களை ரட்சிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. யுத்தத்துக்காக ஆண்டவரை ஏற்படுத்துகிற ரஷ்யா தேசத்தில் ஆயுதங்களை ஏந்திர ஒவ்வொரு ஜனங்களும் தேவனுடைய வார்த்தைகளை ஏந்தி ஆண்டவரே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். நீர் அப்படி செய்ய போறதுக்கு ஆண்டவரே. கனடா தேசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ரட்சிங்க, ஆளுகை செய்யுங்க, உமக்குள்ள கட்டுங்க ஆண்டவரே. மனம் திரும்பி குணப்படட்டும் என்று சொல்லி கனடா தேசத்தில் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். அங்கேயும் இயற்கை சேர்க்க அழிவுகள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெஸ்லியா இருக்கிற மாவட்டத்தை ஒப்பு கொடுக்கிறேன், கிராமத்தை ஒப்பு கொடுக்கிறேன், தெருக்களை ரத்த கொடைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு ரட்சிப்பின் ஆண்டவரே பெருமழையின் இறைச்சலை காணக்க கிருபை செய்யுங்க அப்பா. அமெரிக்கா தேசத்தில் பெரிய காரியங்களை செய்து எழுப்புதலை தரப்போறீரையா
ஐயா, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஆஸ்திரேலியா தேசத்துல ரட்சிப்பை தரப்போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆப்பிரிக்கா தேசத்துல என்னை ரட்சிக்கும்படியா உங்களுடைய கர்ற முறைங்க இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஜப்பான் தேசத்தை ரட்சிங்க, சைனா தேசத்தை ரட்சிங்க, கொரியாவை ரட்சிங்க ஆண்டவரே, தென் கொரியா வட கொரியாவை ரட்சிங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, இடையில உள்ள குன்றுகள், இடையில உள்ள ஆண்டவரே நாடுகள், சின்ன சின்ன தீவுகள் எல்லாம் ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேனப்பா. காட்டுவாசியில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இவர்களுக்குள்ள ரட்சிப்பின் சுவிசேஷம் போகட்டும், என் தேவனுடைய வார்த்தை அனுப்பப்படட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. மியான்மர் தேசத்தை ரட்சித்துக் கொள்ளுங்க, அந்த தேசத்துக்குள்ள ரட்சிப்பு உண்டாக்கட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேனப்பா. இத்தாலி பட்டணம் ஆண்டவரே, சிங்கப்பூர், மலேசியாவில் ரட்சிக்கப்படட்டும். ரட்சிப்பு வேணும். ரட்சிப்பின் பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுவதாக, அந்த வானம் திறக்கப்படுவதாக, அந்த பெருமழையின் இரைச்சலுக்காக ஆவியானவரே வானம் திறக்கப்படுவதாக, இந்த பெருமழையின் இரைச்சலுக்காக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக, உம்முடைய கிருபை வெளிப்படுவதாக ஆண்டவரே. எமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய காரியங்கள் நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. அப்பா, நீர் அந்த வண்ணமாய் செய்ய போறதுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தூய ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறேன். என் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், மகிமையின் ராஜாவாய் இருந்து ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை எங்களை தேசங்களுக்குள்ள செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உலகம் முழுவதும் 5 கண்டவும் என் தேவனுக்குள்ள கட்டப்படட்டும். தேவன் கட்டினால் தான் கட்டப்படும் ஆண்டவரே. தேவன் ஆசீர்வதித்தால் தான் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கமும் மகா கிருபையும் உள்ள தேவனாய் இருந்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இந்த நாளில் வியாதியஸ்தர் எல்லாம் சுகமடையும்படியாக, மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறவெல்லாம் ஆண்டவரே அப்பா, அவர்களுக்கெல்லாம் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வியாதியும் ஜனங்களை விட்டு விலகட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறேன். ஹாஸ்பிட்டல்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யூனிவர்சிட்டியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளை நம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பிரிந்த குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். மீண்டும் அவர்கள் கட்டப்படுவார்களாக. பிரிய போற குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. கணவர் மனைவிக்குள்ள சமாதானத்தை உண்டாக, என் தேவனோட பழகி சமாதானம் இருக்கும்படியாக இந்த வார்த்தைகளை அனுப்பி ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. டிவோர்ஸ்கள் வரக்கூடா ஆண்டவரே, அதுக்காக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. முக்கியமாக தேவ பிள்ளைகளுக்குள்ள இந்த டிவோர்ஸுகள் ஆண்டவரே, பிரிவினைகள் வராதபடி கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த குடும்பங்களில் ஆளுகை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே இரக்கமும் கிருபையும் மகாபலனுமாக இருந்து ஆண்டவரே அப்பா, அந்த குடும்பங்கள் பிரியாதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த கோர்ட் கேஸ் என்று போகாதபடி ஆண்டவரே, எல்லாம் ஆண்டவரே சட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா ஆண்டவரே. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிகள் ஆண்டவரே, வேலை செய்கிற இடங்கள், வாலிபர்கள் வேலை செய்கிற இடங்கள், வாலிபர்கள் ஆண்டவரே சபையில் ஆராதிக்கிற வாலிபர்கள், சபையை தேடி போற வாலிபர்கள் எல்லாம் பரிசுத்த ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே இரக்கம் செய்யுங்க. ஆவியானவரே கிருபை செய்யுங்க. ஆவியானவரே, நாங்கள் நிற்பது நிர்மூலமாமல் இருப்பது சுத்த கிருபையப்பா. இந்த இரவு நேரம் சில இடங்கள்ல ஆண்டவரே பகல் நேரமா இருக்கிறது ஆண்டவரே. சில இடங்கள் ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்துல பின்னேற நேரமா இருக்கிறது ஆண்டவரே. எல்லாம் என் தேவனுடைய கிருபையினாலே ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தும்படியாக சோத்தரித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில திருமண நாட்களை காணுகிற ஒவ்வொருவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்து ஆண்டவரே நன்மையை ஆள் முடி சுண்டத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். திக்கெட்டோர், அனாதைகள், விதவைகள் ஆண்டவரை ஊனமுற்றவர்களுக்கு கண்டு சொல்லி பிறந்த நாளை கூட்டி கொடுத்தீர் ஆண்டவரே. ஒரு பிறந்த நாளை கூட்டி கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் ஆண்டவரே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் இருந்து அவர்கள் உமக்குள்ள கட்டப்பட்டவர்களாய் உம்மோடு பழகிறவளாய் நீ வைக்க வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, உம்முடைய காரணியத்தினாலே இவர்கள் எல்லாம் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. பிள்ளைகள துக்கம் எல்லாம் ஆண்டவரே சந்தோஷமாய் மாறும்படியாக, புலம்பல் எல்லாம் ஆண்டவரே ஆனந்த கழிப்பாய் மாறும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இரக்கம் செய்யுங்க, கிருபை செய்யுங்க ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும். அதே போல என்னையும் என் குடும்பங்களையும் இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொண்டு இருக்கிறேன். மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களோட குடும்பங்களையும் ரட்சிப்பையும் கொடுத்து ஆண்டவரே உமக்குள்ள பழகி சமாதானமாக இருந்து ஆண்டவரே சுத்த வெளியாகவும் ஆண்டவர் ஒப்புரவன் தங்கமாகவும் ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ள நீர் உலாவும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எனக்கு இன்னும் ஜெப ஆவியை தந்து வார்த்தையில பழக, வார்த்தையை ஆண்டவரை உபதேசிக்க, ஆண்டவரை ஆராதிக்க, எல்லாவற்றிலும் என் தேவ ஆவியானுடைய ஊழியத்தில் ஆவியின் கனி
திறன்களோடும் ஆவியின் பலத்தோடும் ஆவியின் ஆண்டவரே கிருபைகளோடு நான் இந்த ஊழியங்களை செய்ய கர்த்தரை பலப்படுத்தி சகாயம் பண்ணி உமக்குள்ள கட்டும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, வரப்போகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியர்களும் வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற போது உம்முடைய வல்லமையில நிறைந்து மகிமையில நிறைந்து தேவனை கனம் பண்ணி ஒவ்வொரு ஆண்டவரே உம்முடைய காரியங்களை நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. இந்த தேசங்கள்ல ஆண்டவர் ஐரோப்பிய தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில விசா கிடைக்க, அவர்களுக்கு விசா கிடைக்க, குடும்பங்களோட சேர்ந்து வாழ இன்னும் எத்தனையோ பேர் 20-23 வருஷம் வந்து கூட ஆண்டவரே ஒரு காரியம் செய்யாதபடி, குடும்பங்களை எடுக்காதபடி, மன நோவுல மன உளைச்சல்ல இருக்கிற இவர்களுக்கெல்லாம் ஒரு திருப்பு முனையை கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேனப்பா, நன்றி செலுத்துகிறேனப்பா. வாகனங்கள் ஓட்டுறவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வாகனத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய சமூகம் முன்பாக செல்லட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே மகா இரக்கமும் கிருபையும் உள்ளவராக இருந்து பிள்ளைகளை பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க ஆண்டவரே. உம்மை அறிந்து பின்மாட்டத்துல போய் ஆண்டவரே குடித்து வெறித்துட்டு ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு விரோதமாய் துரோகம் செய்கிற ஒவ்வொரு மனுஷரையும் ஒவ்வொரு ஆத்மாவையும் மறுபடியும் மீண்டும் ஒரு விசை மன்னித்து கழுவி சுத்திகரித்து உம்முடைய சமூகத்தில் சேர்த்து கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக, கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்வீராக என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் இந்த இரவு வேளையில ஆண்டவரே உம்முடைய இரக்கம் பெருகட்டும் அப்பா, கிருபை பெருகட்டும் அப்பா. ஆண்டவரே சர்வ வல்லவரே, நீங்க எல்லாவற்றையும் நடத்துங்க, நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஜனங்களை. இரவில் வரும் பயங்கரங்களுக்கெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பகலில் வரும் அம்புக்கு பாதுகாத்து கொண்டிருங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். உம்மாலதான் எல்லாம் ஆகும், உம்மாலதான் எல்லாம் கூடும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரரை பலப்படுத்துங்க, ஊழியக்காரர்களை பலவீனங்களை எடுத்து போடுங்க, போராட்டத்தை எல்லாம் ஆண்டவரை முறித்து போடுங்க ஆண்டவரே. அவர்களை இன்னும் ஊழியக்காரரை உமக்குள்ள இன்னும் பலமாய் கட்டி ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். ஊழியக்கார குடும்பங்களை ஆசீர்வதிங்க, சுகபலத்தை ஆண்டவரை கொடுங்க, ஊழியம் செய்ய போற போது பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபை ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், கிருபை ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதுக்காய் துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்டவரே, என் வார்த்தை பகுதியை கேட்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்திருக்கிறீர், மகா கிருபையான ரட்சிப்பை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர்தான் பெரியவர், நீர்தான் வல்லவர், நீர்தான் அக்னி ஆனவர், நீர்தான் ஆண்டவரே உண்மையான தேவன், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் மகிமையின் ராஜாவுமாய் இருக்கிறவருக்காக நன்றி செலுத்துகிறோம். என் ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ஒரு மனத்தியாலும் ஆண்டவரே யாராவது இருக்க மாட்டீங்களான்னு சொல்லி தேடிக்கொண்டு இருந்தீரே ஆண்டவரே. ஆனால் இந்த மாதிரி ஒரு மனத்தியாலத்தை உமக்கென்று ஆண்டவரே தர நீர் கிருபை செய்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கமம் வானொலியில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலத்தோட சுகத்தோட ஆரோக்கியத்தோட ஆசீர்வாதங்களோட தேவைகள் சந்திக்கப்பட்டு அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டு உம்மோட பழகி சமாதானமாக இருந்து நாங்கள் இதில் ஊழியத்தை செய்கிறோம், ஊழியத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு போட்டு சாட்சியல் எழும்பும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவர். கர்த்தர் பெரிய காரியங்களை எங்களை கொண்டு செய்யுங்க. அதுக்காக நன்றி செலுத்தி துதி கன மகிமை யாவும் செலுத்தி என்னை தரை மட்டும் தாழ்த்தி செபிக்கிறேன். ஜெபம் கேட்டு நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் ஜெஸ்லி ஐயா. ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாரான்னு வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நீங்கள் நிற்கிறன்னா நில்லுங்கள். எங்களுடன் மிஸ் அரியராஜா அவர்கள் இணைகிறார்கள். ஜபங்களோடு துதிகளோடு பாடல்களோடு இணைகிறார். ஆமென். விருப்பமெண்டா நெல்லுங்கள். கர்த்தர் உங்களுடனே கூட இருந்து வழிநடத்துவாராக. அம்மா இணைந்திருக்கிறா. ஆமென். கர்த்தர் தாமே